வணக்கம் பிள்ளைகளே, குயிக் மாஸ்டர் தளத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாங்கள் தரம் 3, 4, 5 மாணவர்களுக்கு தேவையான பிரதியீடு தொடர்பான இன்னும் ஒரு வகையான ஒரு வினாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது போன்ற மேலும் நுண்ணறி வினாக்களை எங்களுடைய ஜூம் வகுப்பினூடாக கற்க ஆர்வமுள்ள மாணவர்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பெயர் விவரங்களை அனுப்பி வைங்க. எங்களுடைய குயிக் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உருக்களை நாங்கள் நல்லா அவதானிக்கணும். எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உருக்களை நாங்கள் முதலாவது நன்றாக அவதானிக்கணும். இங்க வழங்கப்பட்டுள்ளது பாருங்க, 2 பாக்ஸ்ல எங்களுக்கு சில பழங்களின் படங்களை தந்திருக்காங்க. அதோட சேர்த்து அந்த பாக்ஸ்ல நிறையும் தந்திருக்காங்க. முதலாவது பாக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா 3 ஆப்பிள்களும் ஒரு மாம்பழமும் இருக்கு. அதன் நிறை 10 கிலோகிராமாக காணப்படுது. இரண்டாவது பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 ஆப்பிளும் ஒரு மாம்பழமும் இருக்கு. அதன் நிறை 8 கிலோகிராமாக காணப்படுது. எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி, ஒரு ஆப்பிளினதும் 2 மாம்பழங்களினதும் நிறை எவ்வளவு தான் கேட்கப்பட்டிருக்கு. இப்ப நாம என்ன செய்வோம், முதலாவது இதை ஒரு கூடையாகவும் இதை ஒரு கூடையாகவும் எண்ணிக்கொள்வோம். அப்ப இதை ஏங்கிற கூடையாகவும் இதை பீங்கிற கூடையாகவும் எண்ணிக்கொள்வோம். இப்ப என்ன செய்ய போறோம் சொன்னா, இதை இலகுவாக கண்டுபிடிப்பதற்கு எங்களுக்கு பாருங்க, இங்க 2 ஆப்பிள் ஒரு மாம்பழத்தோட நிறை 8 கிலோகிராம் தெரியுது. நாம என்ன செய்ய போறோம், இந்த முதலாவது கூடையில இருந்து இந்த இரண்டாவது கூடையில தரப்பட்டுள்ள பொருட்களை நீக்க போறோம். அதாவது 2 ஆப்பிளையும் ஒரு மாம்பழத்தையும் இந்த ஏங்கிற இந்த கூடையில இருந்து வெளியே எடுக்க போறோம். அவ்வாறு நாங்க வெளியே எடுத்தோம்னு சொன்னா, இந்த ஆப்பிள் 2ம் ஒரு மாம்பழமும் இந்த கூடையில இருந்து இல்லாம போயிடும். அப்படி இல்லாம போன பிறகு, வெளியெடுக்கப்பட்ட பிறகு மீதமாக இருக்கிறது இந்த ஒரு ஆப்பிள் மட்டும்தான். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், எங்களுக்கு 2 ஆப்பிள் ஒரு மாம்பழத்தோட நிறை 8 கிலோகிராம் தெரியும். அதனால நாம இந்த பொருட்களை இதுல இருந்து வெளியே எடுத்தா இந்த நிறையும் குறைய போகுது. அதாவது 10 கிலோகிராம்ல இருந்து 8 கிலோகிராம் குறைய போகுது. அப்ப நாங்க என்ன செய்யணும், 10 கிலோகிராம்ல இருந்து கழிக்கணும் 8 கிலோகிராம் கழித்தால் 2 கிலோகிராம். அதாவது இந்த 3 பொருட்களை எடுத்த பிறகு மீதமாக இருக்கிற இந்த ஆப்பிளோட நிறை 2 கிலோகிராமாக காணப்படுது. அப்ப இப்ப எங்களுக்கு ஆப்பிள் 2 கிலோகிராம் தெரியும். அப்ப இந்த ஆப்பிள் 2 கிலோகிராமாக இருந்தால் இதுவும் 2 கிலோகிராமாக இருக்க போகுது, இதுவும் 2 கிலோகிராமாக இருக்க போகுது. அப்ப 2, 4, 6 கிலோகிராமாக இந்த ஆப்பிள் 3 இருக்க போகுது. அப்ப இந்த ஒரு மாம்பழத்தோட நிறைய காண்றதுக்கு என்ன செய்யணும், இந்த 10 கிலோகிராம்ல இருந்து இந்த 3 ஆப்பிள்களின் நிறை, அதாவது 6 கிலோகிராம் கழிக்க போறோம். அப்படி கழித்தால் 4 கிலோகிராம் என்பது இந்த மாம்பழத்தின் நிறையாக காணப்படுது. இப்ப நாங்க மாம்பழத்தின் நிறையும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆப்பிள் நிறையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையை நாங்க கண்டுபிடிக்க போறோம். ஆப்பிள் நிறை எங்களுக்கு தெரியும் 2 கிலோகிராம் சக மாம்பழத்தோட நிறை எங்களுக்கு தெரியும் 4 கிலோகிராம் சக 4 கிலோகிராம் சமன் 4 4 8, 8ஓட 2 கூட்டினா 10 கிலோகிராம். அப்ப இந்த 2 மாம்பழங்களினதும் ஒரு ஆப்பிளினதும் நிறை 10 கிலோகிராமாக காணப்படுது. இப்ப பாருங்க, எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க உருக்களை நாங்க முதலாவது நன்றாக அவதானிக்கணும். சரியா, எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க உருக்களை நாங்க நன்றாக முதலாவது அவதானிக்கணும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு 3 தொகுதிகளாக இந்த உருக்களை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. முதலாவது தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு செவ்வகமும் வட்டமும், இது 2 பெருமதி 10ஆக காணப்படுது. அடுத்து பாருங்க, ஒரு வட்டமும் முக்கோணமும், இதோட பெருமதி 9ஆக காணப்படுது. அடுத்து 3வது தொகுதி தந்திருக்காங்க, ஒரு செவ்வகமும் ஒரு முக்கோணமும், இதோட பெருமதி 11ஆக காணப்படுது. உங்களுக்கு கேட்கப்பட்டுள்ள வினா, ஒரு முக்கோணம், ஒரு செவ்வகம், ஒரு வட்டம், இதோட பெருமதி என்னன்னு கேட்டிருக்கு. இதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம், எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க 3 தொகுதிகள் இருக்குதானே, அதுல முதலாவது தொகுதியும் 2வது தொகுதியும் கூட்ட போறோம், 2ஐயும் சேர்க்க போறோம்.
சேர்த்துட்டு என்ன செய்ய போறோம்னா வழங்கப்பட்டிருக்க மூன்றாவது தொகுதியை அந்த கூட்டப்பட்ட விலையில இருந்து கழிக்க போறோம். சரியா? இதை உங்களுக்கு இலகுவா சொல்றது எப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு பேக் ஒன்று எடுத்துக்கிறோம். சரியா? அந்த பேக்ல என்ன செய்யறோம், இந்த முதலாவது தொகுதியில இருக்கிற அந்த பொருட்களை போடுறோம், அந்த உருக்களை போடுறோம். அப்ப செவ்வகத்தை போடுறோம் முதலாவது, அடுத்து இந்த வட்டத்தையும் போடுறோம், அடுத்து இரண்டாவது தொகுதியில இருக்கிற அந்த உருக்களையும் போடுறோம். வட்டம் ஒன்று இருக்குது, அடுத்து முக்கோணம் இருக்குது. இப்ப இந்த முதலாவது தொகுதியில இருந்ததையும் இரண்டாவது தொகுதியில இருந்த உருக்களையும் இங்க போட்டுட்டோம். அதாவது இத கணித செய்கையில சொல்றதா முதலாவதையும் இரண்டாவது தொகுதியும் கூட்டி இருக்கோம். அதுதான் உங்களுக்கு இலகுவா விளங்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சேன், ஒரு பேக்ல வந்து இந்த உருக்களை போட்டுருக்கோம்னு சொல்றேன். சரியா? இப்ப நாங்க இந்த ரெண்டு தொகுதியும் போட்ட மாதிரி அதுல பெருமதியும் கூட போகுது. இந்த ரெண்டு பெருமதியும் நாங்க கூட்டணும், இந்த ரெண்டு இலக்கத்தையும் நாங்க கூட்டணும். சரியா? அப்ப 10 சக 9 சமன் 19. அப்ப இந்த பேக்ல இருக்கிற எல்லா தூக்கு பெருமதி வந்து 19ஆக காணப்படுது. சரியா? இப்ப என்ன செய்ய போறோம், இந்த பேக்ல இருந்து இந்த மூன்றாவது தொகுதியில இருக்கிற பொருட்களை வெளியே எடுக்க போறோம், திரும்ப வெளியே எடுக்க போறோம். அதாவது இந்த தொகுதியில இருந்து இந்த மூன்றாவது எங்களுக்கு வழங்கப்பட்ட தொகுதியை கழிக்க போறோம். சரியா? அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அதுல பாருங்க ஒரு செவ்வகமும் முக்கோணமும் இருக்கு, அது ரெண்டையும் நாங்க வெளியே எடுக்கிறோம், அது நாங்க ஒரு வெட்டுறோம். சரியா? அதே மாதிரி இப்ப இதுல மொத்த பெருமதி 19, அதே மாதிரி இந்த ரெண்டையும் வெளியே எடுக்கும் போது அந்த பெருமதியும் குறையும். அதுக்கு என்ன செய்யறோம், 19ல இருந்து கழிக்கணும், அங்க எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 11 கழிக்க போறோம். ஏன் கழிக்கிறோம், இந்த முக்கோணமும் செவ்வகமும் சேர்ந்தா 11, அது ரெண்டையும் நாம இங்க இருந்து வெளியே எடுத்துட்டோம். அதனாலதான் என்ன செய்யறோம், 19ல இருந்து 11 கழிக்கிறோம். கழித்தால் 8. இப்ப பாருங்க, இதுல வந்து நாங்க வெளியே எடுத்த பிறகு இருக்கிறது ரெண்டு வட்டம் மட்டும்தான். அப்ப இந்த ரெண்டு வட்டத்தோடு பெருமதி தான் 8ஆக காணப்படுது. அப்ப நாம ஒரு வட்டத்தோடு பெருமதியை காண்றதுக்கு என்ன செய்யறோம் சொன்னா, இந்த 8 வகுக்கணும் 2ஆல. 8 2ஆல வகுத்தால் 4. இப்ப பாருங்க, ஒரு வட்டத்தோடு பெருமதி 4ஆக காணப்படுது. அப்ப ஒரு வட்டம் 4ஆக இருந்தால் இந்த செவ்வகம் வந்து 6ஆக காணப்படும். சரியா? வட்டம் 4ன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 4 இங்க பிரதியீடு செஞ்சா, அப்ப இது 4ஆக, வட்டம் 4ஆக இருந்தா இந்த முக்கோணம் வந்து 5ஆக காணப்படும். அப்ப நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். கடைசியா ஒரு தடவை அங்க கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கணும். சதுரம் கண்டுபிடிச்சிட்டோம் 6ன்னு சொல்லி, முக்கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் 5ன்னு சொல்லி, அப்ப 6ஓட 5 கூட்டினா 11. அப்ப இது எல்லாத்தையும் நாம சரியாக கண்டுபிடிச்சோம். இப்ப என்ன செய்ய போறோம், இந்த உட்கலத்தினை கேட்டிருக்கு, அதை என்ன செய்ய போறோம், முக்கோணம் கண்டுபிடிச்சிருக்கோம் 5. அப்ப 5 சக செவ்வகம் வந்து 6 சக இந்த வட்டம் வந்து 4, இது எல்லாத்தையும் கூட்ட போறோம். அப்ப 6ஓட 4 கூட்டினா 10, 10ஓட 5 கூட்டினா 15. இந்த விடை வந்து 15ஆக காணப்படுது. இது அவசியம் கூட்டினா 15 விடையாக இருக்கிறது.